ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சோலார் இன்ஸ்டாலேஷனுக்காண்டி வந்திருக்கிறோம். பாருங்கள், இது 340 வாட்ஸ் பேனல், 24 வாட்ஸு பேனல் ஃபிட் பண்ணியாச்சு. இது மேலே ரூஃபில் ஃபிட் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், 340 வாட்ஸ் பேனலு, மோனோபர்க் பேனலு. பாருங்கள், இதோட அவுட்புட் பாருங்கள். 2 லைட்டு, 5 லைட்டு, ஒரு டிசி ஃபேன் மாட்டி கொடுத்துருக்கோம். ஒரு MPPT சார்ஜ் கண்ட்ரோலர் போட்டிருக்கோம். இதுதான் MPPT சார்ஜ் கண்ட்ரோலரு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 150Ah பேட்ரி. இது MPPT சார்ஜ் கண்ட்ரோலர். நம்ம எவ்வளோ பேனல்னாலும் மேலே கொடுத்துக்கலாம். இது அதுக்கு தகுந்த மாதிரி மாறி நம்மளுக்கு பேட்டரிக்கு தகுந்த மாதிரி சார்ஜிங் பண்ணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பேட்டரியும் சோலார் பேட்டரி, எக்ஸைட் பேட்டரி, நல்ல தரமான பேட்டரி போட்டு கொடுத்துருக்கோம். ஒயரிங்லாம் நம்மளே ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபேன் பாருங்கள், நல்லா ஸ்பீடாக ஓடிட்டுருக்குது. நல்லா எஃபிஷியன்சியாக ஓடக்கூடிய ஃபேனு. லைட்டுமே நல்லா பவராக உங்களுக்கு இருக்கும். பாருங்கள், 12 வாட்ஸு லைட்டு, 5 லைட் மொத்தம் போட்டு கொடுத்துருக்கோம். சுத்தமாகவே இங்கே EB கனெக்ஷனே இல்லை. EB கனெக்ஷன் இல்லாத இடங்கள்னால போட்டு கொடுத்துருக்கோம். இந்த சார்ஜ் கண்ட்ரோலரு நல்லா ஹெவியாக ஒர்க் பண்ணக்கூடிய சார்ஜ் கண்ட்ரோலரு. இது நம்மளுக்கு எல்லா விதமான விஷயங்களுக்கும் தேவைப்படும். இதோட பாருங்கள், லைட் வெளியில் 2 லைட் போட்டிருக்கோம். நைட் நேரம் எவ்வளோ க்ளோவாக இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு நல்லாயிருக்கும். தேவை உள்ளவர்கள், EB இல்லாத இடங்களில் இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய நம்பருக்கு கூப்பிடுங்க. சிறந்த முறையில் இந்த மாதிரி டிசி சிஸ்டம், டிசி சோலார் செட்டப்பு போட்டு தரப்படும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.